அனைவருக்கும் வணக்கம். எண்கணிதம் பற்றி சொல்லப்படுகிறது. வாக்குக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 3, 7, 3 இதெல்லாம் கூட்டினாக்கா 13. அதனுடைய விதி என்கிறது 4. வாக்கு ஸ்தானம் வாக்குங்கிறது 4ஆம் இடத்தை குறிக்கிறது. வாக்கு என்றால் என்ன? இறைவனை குறிக்கிறது. எல்லோருடைய நாவிலும், மிகப்பெரிய அடிகளார் நாவிலும், அரசனுடைய நாவிலும், ஜோதிடர்கள் நாவிலும், அருள் புலவர்களுடைய நாவிலும் துதிப்பதெல்லாம் இறைவன். அதை வாக்கு. எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போது நல்லா இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு உபதேச மொழி என்று சொல்லப்படுகிறது. உபதேச வாக்கு. அதனால் வந்து யாருமே வந்து ஒரு பெரிய மனிதரிடம், நல்லா வயசானவங்கிட்ட, வாழ்ந்தவங்கிட்ட போட்டு ஆசீர்வாதம் வாங்கும்போது அதுதான் வாக்கு. அது தானாகவே அவங்களோட நாவில், அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ, கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது என்பதெல்லாம் அவங்க மனசில் தோன்றும். வாக்கு நல்லா இருப்பா அப்படிங்கிறது. வாக்கோட எண்ணிடம் 4, விதியும் 4. அது இறைவன் அருள் மொழிகிறதாக அர்த்தமாகிறது. அடுத்தது ஒத்து என்ற 3 எழுத்துக்கு எண்கணிதம் 3, 4, 9 எல்லாம் கூட்டினாக்கா 16. அதனுடைய விதி என்கிறது 7. ஒத்துன்னா ஓதப்படுவது தான். அதான் ஒத்து என்பது ஓதப்படுவது. ஒத்துடைய விதி என்கிறது 7. அப்போது ஒத்து கொண்டு 3 எழுத்து. அந்த ஒத்து ஓதப்படணும். ஆசிரியர்களாக வைத்துக்கொள்ளலாம், யாகங்கள் வளர்ப்பவர்களாகவும் இருக்கலாம், மேலிருந்து பேசப்படுவர்களாகவும் இருக்கலாம். ஓதப்படுவதா வேள்விக்குரியவர் தான் என்று அர்த்தம் இல்லை. ஓதப்படுவதுடைய எண்கணிதம் 7. 7ஆம் இடத்தை குறிக்கிறது ஒத்து. ஓதப்படுவது எண்கணிதம் விதியின் 7. அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா, நமசிவாயம்னு நம்ம சொல்கிறோம். அந்த நமசிவாயம் என்பது அது தூல பஞ்சாட்சரம்னு பேர். தூல பஞ்சாட்சரம். அது வந்து போகமளிப்பதுன்னு பேர். நமசிவாய என்பது தூல பஞ்சாட்சரம், அது போகமளிப்பது. சிவாய என்பது சூட்சும பஞ்சாட்சரம், அது வீடு அளிப்பதுன்னு பேர். ஓம் நம சிவாய நம. ஓம் நம சிவாய நம. ஓம் நம சிவாய நம. ஓம் நம சிவாய நம. இப்படி நமசாய் என்று சொல்லும்போது அது தூல பஞ்சாட்சரம், அது போகம் அளிப்பது. சிவாய என்பது சூட்சும பஞ்சாட்சரம், அது வீடு அளிப்பது என்று கருதப்படுகிறது. ஆதத்துக்கு வந்து 3 எழுத்து. ஆதம் 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 8, 7, 7. அதெல்லாம் கூட்டாக 22. அதோடைய விதி என்கிறது 4. ஆதம்னா ஆதரவை குறிக்கிறது. ஆதத்துடைய எண்ணிடம் விதியின் 4. அது சுகசம் 4ஆம் இடத்தை குறிக்கிறது. பித்தன் 4 எழுத்து. அது 1, 4, 7, 6 இதெல்லாம் கூட்டாக்க 18. அதோடைய விதி என்கிறது 9. பித்தன் என்றால் விருப்பமுடையவரு பேர். மேலே பித்தா இருக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா, அதான் பித்தன் விருப்பமுடையவன். அது பெற்றோர்களுக்குத்தான் இந்த எண்ணம், மற்றவங்களுக்குலாம் அது இல்லை. சரி, அவசரமாக போகணும் அப்படிங்கிறது யாராவது கொடுக்கல் வாக்களுக்கு வாங்க போகிறவங்க பித்தா நடிச்சுப்போம். பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை கண்டு பார்க்கணும், அல்லது பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம். பித்தன் அது ஒரு பித்து. அதாவது பித்தன் அது விருப்பமுடைய ஒரு வார்த்தைக்கு குறிக்கிறது. பித்தன். புறம். ஆமாம், பித்தனுக்கு 9ஆவது எண்ணிடத்தை சேர்ந்து வருகிறது. பித்தன்கிறது அருமையான வார்த்தை. பித்தன் 9ஆவது விதி எண். அதான் பிதுர் பாக்கியஸ்தானத்தை குறிக்கிறது.
அடுத்தது புறம் 3 எழுத்து. புறத்துக்கு வந்து 2 8 7 இல்லை கூட்டினாக்கா 17. அதோடைய விதி என்கிறது 8. இடம் புறம் இடம் எல்லாத்தையும் குறிக்கும். புறம்னா எல்லாத்தையும் குறிக்கும். பஸ்ஸில் இருக்க அகம் புறம் கரம் சிரம் புறம் எல்லாம் நீட்டாதீங்க. அது இடம். பொதுவாக புறம் என்பது இடத்தை குறிக்கிறது. யாதும். அடுத்து யாதும் என்ற சொல் 3 எழுத்து. அதுக்கு அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண் இனிதான் 9 9 7 25. அதோடைய விதி என்கிறது 7. யாதும். அப்போது ஒரு சிறிதும் அப்படிங்கிற வார்த்தை, ஒரு சிறிதுங்கிற வார்த்தை என்ன அப்படின்னாக்க ஒரு கொஞ்சம் கூட இல்லைங்க அப்படிங்கிற வார்த்தை தான் குறிக்குது. யாதும் அதான் ஒரு சிறிதும். அப்போ யாதுக்கும் வந்து என்கிடம் விதி எண் 7. 7ஆம் இடத்தை தான் குறிக்கிறது. 7ஆம் இடங்கிறது ஒரு சிறிதும். அது வந்து தேடி தேடி அலையக்கூடியது ஒரு சொற்களாகவும் தோன்றலாம். அலைஞ்சி ஒன்றும் இல்லாமல் வரலாம். அதுதான் ஒரு சிறிதுங்கிறது. ஆனால் அலைஞ்சி சில பேர் காரி சித்தி ஆகிறவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அறவை அறவை 3 எழுத்து. 1 8 9 அதோடைய விதி என்கிறது 9. அறவை 1 8 9 மொத்தம் 18. அதோடைய விதி என்கிறது 9. அறவை 9ஆம் இடம். எல்லாமற்றவன் எல்லாமற்றவன் அப்படின்ற அர்த்தம். அறவை என்றால் எல்லாமற்றவன். அதெல்லாம் தத்துவ சொல். மூர்த்தி மூர்த்தி கீர்த்திலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மூர்த்தி தான் மூர்த்தி. மூர்த்தியோட எண்கிறது வந்து 1 9 4 8 இதெல்லாம் கூட்டினாங்க 22. அதோட விதி என்கிறது 4. மூர்த்திக்கு வந்து 4. மூர்த்திலாம் 4ஆம் இடத்தை குறிக்கிறது. மூர்த்தினா என்ன? வடிவுடையவன் என்ற சொல்லை வடிவுடையவன் என்ற ஒரு வார்த்தையை குறிக்கிறது. மூர்த்திக்கு வடிவுடையவன். அவன் தான் வடிவுடையவனா எல்லாத்தையும் இன்னும் வச்சுக்க வேண்டியதான். வடிவுடையவன், வடிவு உடையவன், உருவமானவன், ஊக்கமானவன், தெளிவானவன் என்று சொல்லக்கூடியவன் மூர்த்தி. மூர்த்திக்கு வந்து வடிவுடையவன் என்ற பொருள். அப்போ மூர்த்தியோட எண்கணிதம் விதியின் 4. வீரு 2 எழுத்து. 4 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 5. விதியின் 5. அப்போது அந்த வீருக்கு வந்து விதியின் 5. அப்போ சிறப்பு சிறப்பு அந்தஸ்து ஏற்படுத்தலாம் 5ஆவது எண் இனத்தை குறிக்கிறது. அப்போ வீருக்கு வந்து 5ஆம் இடம். 5ஆம் இடத்தை குறிக்கிறது வீரு. புத்திர சாணங்களை குறிக்கிறது. பஞ்ச மாதிபதியில் குறிக்கிறது. அத்தை மாமங்களை குறிக்கக்கூடிய வீடு. நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துறது, சிறப்பான மனிதன் என்று சொல்லக்கூடியது, அதையெல்லாம் வீரு. அப்போ வீரு என்றால் சிறப்பு பேர். புழுத்தலை புழுத்தலைக்கு வந்து எண்கிணிதம் 2 8 4 7 8 இதெல்லாம் கூட்டினாக்கா 29. அதனுடைய விதி என்கிறது 2. அப்போது புழுத்து அலைதல். புழுத்தலை என்றால் அலைதல்னு பேர். புழுத்து அலைதல். அதனுடைய விதி என்கிறது 2. 2ஆம் இடம். 2ஆம் இடத்தை குறிக்கிறது. குடும்ப ஸ்தானத்தை குறிக்கிறது. சம்பாதிக்க எங்கெங்கே போகிறோம், அப்போ குடும்பத்தை தான் நம்ம முழுசாகவே நினைக்கிறோம். அது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அது அலைதல்னு பேர். செம்மை செம்மைக்கு வந்து 3 எழுத்து. 6 7 5 இதெல்லாம் கூட்டினாக்கா 18. அதோடைய விதிங்கிறது 9. பாருங்கள், 9ஆம் இடம் நன்மையை குறிக்குது. செம்மை என்ற நன்மையை குறிக்கும். செம்மை என்ற நன்மை அது 9ஆம் இடத்தை குறிக்கிறது. விடாது என்று சொல்லுக்கு எண்கிணிதம் 6 3 9 18. அதோடைய விதி என்கிறது 9. அப்போ விடாது விடாது அப்படின்னா நீக்காது அப்படிங்கிற அர்த்தம் ஆகிறது. விடாது என்றால் நீக்காது. அடுத்தது குரம்பை. குரம்பைக்கு வந்து 4 எழுத்து. 3 3 7 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதோடைய விதிங்கிறது 8. குரம்பை அதாவது குரம்பை என்ற கூடு தான். அது குருவி கூட வச்சுக்கலாம். அதுபோல் சில வண்டுகள், குளவிகள்
அப்படியும் வச்சுக்கலாம். அப்போ வந்து குரம்பை என்ற கூடு என்ற அர்த்தம் ஆகிறது. கூடு, கூடுக்கு வந்து எண்கிடம் 8. யோகமி என்ற எண்கிணத்துக்கு எழுத்துக்கு 7 1 2 எல்லாம் கூட்டாக்க 10. அதில் விதிங்கிறது 2. அப்போ யோகமேனா தத்துவ சொல்லுக்கு கலப்பே என்று அர்த்தம் ஆகிறது. யோகமி கலப்பே, அதில் விதி என்கிறது 2. கோல், கோலுக்கு வந்து 2 எழுத்து வருகிறது. 2 எழுத்து 6 4 அதெல்லாம் கூட்டினாக்கா 10. அதில் விதி என்கிறது 1. கோல், கோல்னா என்ன? சமைத்தா உயிரை கொள்ளும். கோல்னா உயிரை கொள்ளும் தன்மை உடையது. அந்த கோல் மேலே சுற்றுற கோள்களை சொல்லலாம். அப்போ கோல் 10, விதி எண் 1. இப்போ உயிரை கொள்ளும் தன்மை உடையது. கோல் கோல் கோல்னு சொல்லிக்கிட்டே வாங்க, அது கோலாய்க்கப்படாமல். அதான் கோல். கோல்னா உயிரை கொள்ளும் தன்மை உடையது. சோர 2 எழுத்து 8 3 அதெல்லாம் கூட்டினாக்க 11. அதோடைய எண்கிடம் விதியின் 2. அப்போ சோர அப்படின்னா வடிய என்று அர்த்தமாகிறது. திணி என்ற சொல்லுக்கு, திணி என்ற எழுத்துக்கு, திணி 2 எழுத்து, அதுக்கு 8 7 எண்கிடம், அதையெல்லாம் கூட்டினாக்க 15. அதோடைய விதி என்கிறது 6. திணி, திணியோட எண்கிடம் வந்து 6. அப்போ திணி என்ற வார்த்தை, திணி என்பது திண்மை உடையது, திண்மை உடையது. திணி 6வது எண்கிணத்தை காட்டுகிறது. 6வது வீட்டையும் 6வது ஸ்தானத்தையும் குறிப்பிடுகிறது. இதுதான் தமிழ் ஜோதிட பிரகாரம் சொல்லப்படுகிறது. வார்த்தை அடிப்படையில் ஜாதகப்படம் எப்படி எழுதப்பட்டது, ஜாதகப்படம் எப்படி எழுதப்பட்டது என்பது தொடர்பாக இதை சொல்லி வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்கிற வள்ளுவர். நன்றி.